சரியான நேரத்தில் சரியான கதை. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் இந்த விஷயத்த நிறைய முறை கேட்டிருப்போம். வாய்ப்புங்கிறது ஒரு முறை தான் வரும், வர வாய்ப்பை நழுவ விட்டுறக்கூடாது, ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்னு பல விஷயங்கள். இந்த கதை வாய்ப்பை பற்றினது. ஒரு ஷூ தொழிலாளி தான் கிட்ட இருக்கிற 2 சேல்ஸ் பர்சனை ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்பி அங்கே நம்ம தொழில் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டு வர சொல்கிறாரு. முதல்ல அனுப்பின அந்த சேல்ஸ் பர்சன் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, முதலாளி அங்கே யாருமே ஷூ போடல, அங்கே நம்மளுக்கு கஸ்டமர்ஸே கிடையாது, அங்கே நம்மளால் ஷூவே விற்க முடியாது, அங்கே நம்ம தொழில் தொடங்கணும்னா நட்டத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது 2ஆவதாக போயிட்டு வந்த அந்த சேல்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதலாளி அந்த இடத்துல எவனுமே ஷூ போடலை, எல்லாருக்காலும் வெறுங்காலாக இருக்குது, நம்ம ஷூவை எல்லாத்துக்கிட்டையும் விற்றுடலாம், அங்கே நம்ம தொழில் தொடங்கினோம்னா லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே போய் பார்த்துட்டு வந்தது யாரு கால்லையும் ஷூ இல்லைங்கிற விஷயந்தான். ஆனால் போய் பார்த்துட்டு வந்தவர் அதை ஒரு தடையாக பார்த்தாரு. ஆனால் 2ஆவதாக பார்த்தவர் அதை ஒரு வாய்ப்பாக பார்த்தாரு. நம்மளுக்கு வர வாய்ப்பையும் கெட்டியாக பிடிச்சிக்கணும். மூடி இருந்த கதவு அதுவாலாம் திறக்காது, நம்ம தான் இடித்து திறக்கணும். உங்கள் வாய்ப்பை தேடுறதுக்கான வாழ்த்துக்கள். சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு சந்திக்கலாம்.